பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 27வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அவர் அன்புள்ள இயேசு. காரணம், இந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுகிறது. கர்த்தராகிய நான் அவரே சொந்தமாக ஏற்றெடுத்து இயேசுப்பா சொல்கிறாங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். அடிக்கடி இதற்காக தண்ணீர் பாய்க்க வேண்டும். நாம் சோர்ந்து போகும் போதெல்லாம் நாம் சோர்ந்து போகாதபடி அவர் வாக்குத்தத்தங்களை தந்து நம்மளை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. ஒருவேளை நம்ம வாடி போயிட்டோம், இல்லை பச்சையாக நிற்கும் போது கூட சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சிலவங்க பார்க்கும்போது ஐயோ இவ ரொம்ப பச்சையாக தழைச்சி வந்துச்சா, எப்படி இருந்தா, வாடி வதங்கி இருந்தவ எவ்வளோ தழைச்சி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சில நம்மளோட வளர்ச்சிகளை பார்த்து சத்துரு நம்மை நெருக்கும் போது அந்த இடத்துல நெருக்காதபடி ஒருவரும் அதை சேதப்படுத்தக்கூடாது படிக்கு அவர் அதை இரவும் பகலும் காக்கிறாராம். 24 hours into 7, 24 மணி நேரமும் இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் கர்த்தரின் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் எவ்வளோ அருமையாக ஆண்டவர் பாதுகாக்கிறாரு பாருங்க. இந்த அருமையான காவலை விட்டு வெளியே போயிடாதுங்க. இந்த உலகம் அழியும் மாயை, அதை நம்பி வாழ்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? அந்த ஆண்டவர் பாதுகாக்கிற அந்த வளையத்துக்குள்ளாய், அவர் தண்ணீர் ஊற்றுகிற மரங்களாய் நாம் மாறுவோம். நாம் அவருக்கு செடியாய் மாறும்போது அவர் நம்மை கனி கொடுக்க வைக்க அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.